வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இந்த பதிவில் பேச போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தானில் நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லி பல விடயங்கள் பேசப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தூதுக்குழு செல்ல இருந்தார்கள். அந்த தூதுக்குழுவினுடைய பயணத்தை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருந்தது. அவை தொடர்பான காணொலியும் இதற்கு முன்னராக பதிவேற்றி இருக்கின்றேன். அவை தொடர்பாகவும் நீங்கள் பார்த்துவிட்டு வரலாம். இதே நேரத்தில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பாக ஈரானில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறது என்பது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஈரானுடைய தூதுக்குழுவும் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார்கள். அங்கே பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்திருக்கின்றார்கள். இராணுவ தளபதிகளை சந்தித்துவிட்டு அவர்கள் ஈரானுக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். இந்த போரானது எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியும். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா தான் முதல்ல தாக்குதலை நடத்தி இருந்தது. அதற்கு பிறகுதான் ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தி இருந்தது. தொடர்ச்சியாகவே அமெரிக்காவும் பதிலடி தாக்குதல்கள் நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹார்முஸ் நீரினை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஈரான் முழு முயற்சியில் இறங்கி இருந்தது. இதற்கு எதிராக அமெரிக்காவும் தன்னுடைய கடற்படையை இறக்கி இருந்தது. எனவே இரண்டு பக்கமும் இவர்களுடைய இந்த இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் என்பது உலக பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது உங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நடந்து முடிந்த ஒரு விடயங்களாக இருக்கிறது. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். இந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் பார்க்கிற போது குறிப்பாக இரண்டு நாடுகளும், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் நேரடியான ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று சொல்லித்தான் தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவிடம் நேரடியாக பங்கு கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஈரான் கூறியிருந்தது. இதன் பிறகுதான் அந்த நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி குறிப்பாக நாங்கள் நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறலாம் என்று சொல்லி ஈரானுடைய குழுவினரும் அங்கு சென்றிருந்தார்கள். இதன் பிறகு பாகிஸ்தானும் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராக்ஷி தலைமையிலான குழு பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தது. இவை தொடர்பான பல காணொலிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இராணுவ தளபதிகளை சந்தித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்ஷி ஈரானுக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அவர் ஒரு எக்ஸ் தள பதிவில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாகவே இந்த சமூக வலைத்தளங்களில் தான் இந்த போர் சார்ந்த தாக்குதல்கள் இடம்பெறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாகவே பதிவிடுறது. அதே நேரத்தில் ஈரான் சார்பாக இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறான பதிவுகளை தான் இடுவார்கள். அந்த வகையில் அவர் சென்றதுக்கு பிறகு போட்டிருக்கக்கூடிய பதிவு, அப்பாஸ் ஆராய்ச்சி போட்டிருக்கக்கூடிய பதிவு தொடர்பில் பார்க்கிற போதோ இந்த அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் மதிப்பு மிக்கவையாக இருக்கிறது. ஈரான் மீதான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறைகளுக்கு உகந்த கண்டிஷன்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை வழங்கி இருக்கின்றோம். அமெரிக்கா உண்மையில் இந்த தூதரக பேச்சுவார்த்தையில் தீவிரமாக உள்ளதா என்பதை இன்னும் பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பதிவு, எக்ஸ் தள பதிவு இவ்வாறாக அமைய பெற்றிருக்கிறது. ஆக இந்த விடயங்களை பார்க்கிற போது முதல்ல ஈரானுடைய குழுவினர் தான் முதல் பாகிஸ்தான் அவர்களை சந்தித்து விட்டு, பிரதமரை சந்தித்து விட்டு, இராணுவ தளபதிகளை சந்தித்து விட்டு ஈரானுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதாவது இங்க இருக்கக்கூடிய குழுவினர் போகத்தானே வேணும், அவர்களுடைய அந்த பயணத்தை நிப்பாட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் அதற்கு பிறகு சொல்லக்கூடிய விடயங்கள், அதாவது அமெரிக்காவுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. சும்மா போயிட்டு அங்க நின்று யாரும் இல்லாம பேசிட்டு வர்றதுக்கு, 18 மணித்தியாலம் பேசிட்டு வருவதற்கு அமெரிக்கா ஒன்றும் அவ்வாறாக இல்லை. அமெரிக்காவுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. வேணும்னு சொல்லி சொன்னால் ஈரான் அமெரிக்காவை அழைக்கலாம் என்று சொல்லித்தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே இப்படியாக போகிற நேரத்தில் இவர்கள் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை. ஆனாலும் ஈரான் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய விடயங்கள், தங்களுடைய அந்த விடயங்களை எல்லாம் தாங்கள் கொடுத்து விட்டிருக்கின்றோம். இனி அவர்கள் தான் அதை பார்த்துவிட்டு சரிபார்த்துவிட்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் விடயமாக இருக்கிறது. உண்மையில் இப்படியான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய குழுவினர் எதற்காக சென்றார்கள் என்பதற்கான முழுமையான விடயங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அவர்கள் சென்றதன் பிற்பாடு சில விடயங்களை அந்த எக்ஸ் தள பதிவுகளின் ஊடாக பார்க்கிற போது, அப்பாஸ் ஆராய்ச்சி முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கிற போது
அதாவது தங்களாலான விடயங்களை தாங்கள் சொல்லிவிட்டோம், இனி அமெரிக்கா தான் இதற்கான முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது. எனவே ஈரானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், அவர்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய அந்த விடயங்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே அவர்கள் நம்புகின்றார்கள் அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு பலமான நாடாக எதிர்த்து நிற்க முடியும் என்பதை அவர்கள் நம்புகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சிறிய ஒரு விடயங்களை வைத்துக்கொண்டே அவர்களுடைய பெரிய தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான ஒரு விடயத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் அந்த கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் அது ஒரு பெரிய எரிசக்தி கப்பல். ஆனால் அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்தியதோ சிறிய ஒரு படகு தான் பயன்படுத்தி இருந்தார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்பது ஈரான் இராணுவத்தின் மீதான அச்சம், பயம்தான் இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் ஈரான் இன்னும் இறங்கி வராதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அமெரிக்காவும் தொடர்ச்சியாகவே இவ்வாறான விட்டு கொடுப்புகளை இறங்கி வராது. எனவே இந்த போர் என்பது உடனடியாக முடிவுக்கு வராது. தொடர்ச்சியாகவே இந்த போர் என்பது நீண்டு கொண்டுதான் செல்ல போகிறது. பேச்சுவார்த்தையும் சரியான விதத்தில் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் தாக்குதல் நடத்தப்படும். எனவே அப்படி நடக்கிற போது நிச்சயமாக அது ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களைத்தான் ஏற்படுத்தி நிற்கும். அந்த வகையில் பார்க்கிற போது இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதி தான் தற்போது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட சில காரணிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு இணங்கி ஈரான் வராமல் நிற்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் இதனுடைய போர் நிலைப்பாடு எப்படியாக மாறும் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நம்ம வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.